ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ஃபா பாட்டில் எப்படி நம்ம யூஎஸ்டிடியை வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்திருக்கு. அதுக்கு இந்த காயின் டிசிஎக்ஸ்ன்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு லிங்க் தனியாக இருக்குது. அதுக்கு டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ கேசி கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இதில் போர்ட்ஃபோலியோவில் போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். மேலே டாப்பில் ஃபண்டுன்னு இருக்கும். ஃபண்டு டச் பண்ணோடனே ஐஎன்ஆர் காயின் இருக்கும். அந்த காயினுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் காயின் சர்ச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் வரும். அதில் யூஎஸ்டிடின்னு நம்ம சர்ச் பண்ணிவிட்டு டெதர் யூஎஸ்டிடி வரும். அதை கிளிக் பண்ணோடனே இந்த ஃபேஸ் வரும். இதில் காப்பி அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே காப்பி பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா BEP20. நம்ம BEP20ல் தான் நம்ம வந்து நம்ம பிளாக் செயினில் தான் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் தான் இருக்கான்னு சொல்லி இந்த அட்ரஸை காப்பி பண்ணி நம்ம வெப்சைட்டில் அதை வந்து சேவ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இப்போ வந்து பாட் ஆல்ஃபா வெப்சைட்குள்ளே போய் நம்ம எப்படி வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் ஐஎன்ஆர் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணோமோ அதே மெத்தடில் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலில் போய் கேவிசி கொடுக்கும்போது அக்கௌண்ட் கொடுத்த மாதிரி பேங்க்கு கொடுத்த மாதிரி இதே வேலட் அட்ரஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். வேலட் அட்ரஸ் சேவ் பண்ணுறதுக்கு அதே மெத்தட் தான். BEP20 செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காப்பி பண்ண அட்ரஸை சேவ் பண்ணிடணும், பேஸ்ட் பண்ணிடணும். ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே மெயிலில் வந்த ஓடிபியை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துடணும். ஆட் கொடுத்த பிறகு நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும் ஆட் ஆயிடுச்சான்னு. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு தடவை மறுபடியும் ரீகால் பண்ணதுனால ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு 3 இருக்குது. அதில் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டோட இருக்குது பார்த்தீங்களா. இதை எப்படி நம்ம வந்து விட்ரால் கொடுக்கணும். எப்போயுமே விட்ரால் கொடுக்குற மாதிரி தான் அதே மாதிரி நம்ம விட்ரால் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஃபினான்ஷியலில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் விட்ரால் அமௌண்ட் கிரிப்டோ ஃபார் இண்டியன்ஸ் அதில் போய் கிளிக் பண்ணோன்னே எப்பயும் போல் அதில் கேட்குற மாதிரி எந்த வேலெட்டில் இன்கம் வேலெட்டில் இருக்கிறது தான் நம்ம பண்ண முடியும். இன்கம் வேலெட்டு எந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் கலெக்ட் பண்ணிட்டு என்ன விட்ரால் கொடுக்குற அந்த காயினை கொடுத்துட்டோம்னா அதே மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததுக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். விட்ரால் ரிப்போர்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு $10 2 தடவை கொடுத்துருக்கேன். இது என்ன மாதிரி கால்குலேட் ஆகும்னா நீங்கள் இப்போ ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு $1 கம்ப்ளீட் ஆகும். 2 தடவை கொடுத்தனால 2 எனக்கு போயிருக்கு. 18 வந்து டாலருக்கு எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 15 USDT கனெக்ட் ஆகி வந்திருக்கு. இது 92 கணக்கில் உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு உட்காரும். இதை எப்படி நம்ம வந்து ஓகேங்களா நம்ம ஐஎன்ஆராக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மேலே இருக்கிற டாப்பில் காயின்ற இருக்கும். அந்த காயினை நம்ம அந்த செலக்ட் பண்ணோடனே அதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டெதர் நம்மளோட பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸை டச் பண்ணோடனே கீழே பை செல்லுன்னு இருக்கும். அதில் நம்ம வந்து செல் கொடுக்க போகிறோம். கிரிப்டோவை வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ அதில் யூஎஸ்டி இருக்கோ அதை டைப் பண்ணோடனே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் உங்களுக்கு காமிச்சிரும். அந்த ஐஎன்ஆர் வந்த உடனே பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் ரேட் 89.05 கீழே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்வைப் பண்ணிடணும். கீழே ரெட் கலரில் இருக்கும். ஸ்வைப் பண்ணோடனே இப்போ எனக்கு 1339.65 வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் அதை ஃபண்டில் போயிட்டு ஓகேங்களா ஃபண்டில் போயிட்டு அதில் ஐஎன்ஆர் இருக்கும். அந்த ஐஎன்ஆர் பக்கத்தில் போனோன்னு டச் ஆனோடனே இந்த மாதிரி ஃபேஸ் வரும். இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு எனக்கு ஆல்ரெடி நான் பேங்க் கொடுத்தனால அதில் நான் கிளிக் பண்ண சப்மிட் கொடுத்தோடனே எனக்கு மொபைலுக்கு ஓடிபி வரும். அதில் டைமிங் காமிக்கிது. வித்தின் செகண்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கேஷ் எனக்கு அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. இது ஈஸியான மெத்தடு. நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபர்தராக எதாவது டீட்டெயில்னால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.